குருக்ஷேத்திரத்தில் கர்ணன் கண்ணனிடம் கேட்டான். நான் என்ன தவறு பண்ணினேன். ஏன் எனக்கு இப்படி நடந்தது. ஏன் அர்ஜுனன் கையால என்னை கொல்ல வைச்ச. அப்போ கண்ணன் சொன்னார். கர்ணா, நீ நல்லவன் தான். நீ பாபத்திற்கு துணை நின்றாய். பாஞ்சாலி ஒற்றை துணியோடு இருக்கும்போது அவளை இழுத்து வர சொன்னதும் அடிமைக்கு மேலாடை வேணுமா என்று சொல்லி துச்சாசனனை தூண்டிவிட்டதும் அதர்மம்தான். நீ அப்போ ஏதாவது சொல்லி அந்த தவறை தடுத்திருக்கலாம். நண்பன் என்று சொல்லி தவறு செய்தாலும் அவன் பக்கம் நின்றது தவறு. பீஷ்மர் கூட அதே தவறை பண்ணினார். துரியோதனன் என்ன பண்ணினாலும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன், அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு காக்கணும்னு. ஆனா தவறு நடந்தப்போ பார்த்துக்கிட்டே இருப்பது தான் பெரிய பாவம். பழமொழி எல்லா நேரத்துக்கும் பொருந்தாது. ராமாயணத்தில பாரு, கைகேயி ராமனிடமிருந்து ஆட்சியை வாங்கி கொடுத்தும் பரதன் ஏற்கவில்லை. ஏனென்றால் நியாயமாக கிடைத்ததல்ல. ராமனிடம் தான் நாட்டை ஒப்படைத்தான். தாய் சொல்லை தட்டாதே, இந்த வாக்கு இங்கு சரியாகாது. அதே மாதிரி ஹிரண்யகஷிபு, நாராயணன் பேரு சொல்லாதே, என் பேரு சொல் என்று சொன்னா கூட பிரகலாதன், தர்மம் முக்கியம், தந்தை சொன்னதுன்னு தவறானதை கேட்க முடியாது என்று இறைவன் பேரு சொல்லிட்டே இருந்தான். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, இந்த வாக்கு இங்கே செல்லாது. அதான் கர்ணா, எப்பவும் நேர்மைதான் முக்கியம். யாரு தவறு பண்ணினாலும், நண்பன், அம்மா, பெரியவங்க யாராக இருந்தாலும் தவறு என்று நாமே சொல்லணும். தவறானதை பார்த்து கண்டிக்கணும். அதுதான் தர்மம். இதை கர்ணனுக்கு சொல்லி புரிய வைத்தான் கண்ணன்.